ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. துளசி கிட்ட சிவராமனும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்மா துளசி, வெற்றி வந்து ரொம்பவே நல்லவன். உன் கழுத்துல தாலி கட்டினதை தவிர அவன் எந்த தப்புமே பண்ணலாமா? அவன் ரொம்பவே நல்லவன். நீ நினைச்சா மட்டும்தான் வெற்றியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சிவராமன் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட துளசி வந்து, எப்படிப்பா என் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான், இது எவ்வளவு பெரிய துரோகம், அவனை போய் காப்பாத்த சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, அக்கா நான் தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல, நீ போயிட்டு வெற்றி மாமாவை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வா, உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. இதை கேட்ட துளசியும் வெற்றியை நம்மளால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடா பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வெற்றியை பாக்குறாங்க. அங்க வெற்றியை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருந்துச்சான். ரொம்ப பயங்கரமா அடிச்சு போட்டிருக்காங்க. நம்ம வெற்றி வந்து துளசியை பார்த்ததுமே அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வெற்றியை ஜாமீன்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சைன் போடுறாங்க. அப்போ வெற்றி வந்து கேக்குறாங்க, நீங்க ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு யாரு அப்படின்னு துளசி கிட்ட வெற்றி கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சைன் போட்டுறாங்க. வெற்றியையும் ஜாமீன்ல வெளியில எடுத்துடுறாங்க. நம்ம வெற்றி வந்து துளசியை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு வெற்றி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு நாங்க எல்லாரும் முக்கியமா இல்ல அந்த பொண்ணு முக்கியமா? நாங்களாம் முக்கியம்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம், அந்த பொண்ணு தான் முக்கியம்னா நீ அப்படியே அந்த பொண்ணோட வீட்டை விட்டு வெளியில ஓடிரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி சொல்ல அதை கேட்ட வெற்றி வந்து, அப்பா எனக்கு எல்லாருமே வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரன் சொல்றாங்க, இல்ல நாங்க வேற அந்த பொண்ணு வேற, நாங்க மட்டும் வேணும்னா நீ இந்த வீட்டுக்கு வரலாம், அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ அவளோடய போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து சொல்றாங்க, எனக்கு துளசி தான் முக்கியம், அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன், அவ எனக்கு பொண்டாட்டி, நான் அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிட்டுட்டு சிவராமனை பார்க்க தான் போறாங்க. சிவராமன் வந்து எப்படியோ துளசி வெற்றியை காப்பாத்திட்டாலே அதுவே போதும் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. அஞ்சலி சிவராமன் ரெண்டு பேருமே வெற்றியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா லக்ஷ்மி வந்து வெற்றி மூஞ்சில கூட முடிக்கல. அந்த அளவுக்கு வெற்றி மேல கோவத்துல இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம துளசி கழுத்துல யாரு தாலி கட்டினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீனை இழுத்தடிச்சாங்க. இப்ப அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் தான் நிறைய வரும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.